மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்டிருக்கிற பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பட்டியல் வகுப்பை சார்ந்திருக்கிற அமுதா என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கின் புகாரினுடைய மகள் வர்ஷி பிரியா வயது 16 இருந்தவர் பட்டியலத்தை சாராத முத்திரை வகுப்பை சார்ந்திருக்கிற கனகராஜ் என்ற இளைஞரை 2 பேரும் காதலித்து சாதி என்ற ஒரே காரணத்திற்காக பட்டியலத்தை சார்ந்திருக்கக்கூடிய கனகராஜனுடைய அண்ணன் வினோத் என்பவரும் அவரோடு சேர்ந்து கந்தவேல், ஐயப்பன், சின்ராஜ் ஆகிய 3 பேரும் 25/6/2019 தேதி மாலை 4 மணிக்கு சைத்திட்டம் தீட்டிவிட்டு 5:30 மணிக்கு மட்டசாலை என்ற பகுதியிலே தன்னுடைய மகளும் கனகராஜும் வந்திருக்கிறாள் என்று தெரிந்து அமுதா அங்கு போய் பார்த்துக் கொண்டிருக்கிற போது இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத் என்று சொல்லக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் திட்டமிட்டே ஆயுதத்தோடு ஒரு கொடிய அருவாளோடு அங்கு சென்று அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய தம்பியை பார்த்து, நீ எப்படி இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களை திருமணம் செய்யலாம், எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று சொல்லி ஏற்கனவே நீ சொன்னேன் கேட்க சொல்லி அவர் கடூரமாக தாட்டியிருக்கிறார். அந்த தாக்குதலோடு தடுக்க வந்திருக்கக்கூடிய வர்ஷி பிரியாவையும் இளவர் என்று தெரிந்தும் அவருடைய சாதியை சொல்லி திட்டி அவரையும் வெட்டியிருக்கிறார். அந்த தினத்திலேயே கனகராஜ் அந்த இடத்திலே மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற போதே இறந்து விட்டார். வர்ஷி பிரியாவை காயத்தோடு அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அங்கே 2 நாட்களுக்கு பிறகு இறந்து போனார். இந்த வழக்கிலே பாதியா இருக்கக்கூடிய அமுதாவுடைய புகாரின் பேரில் தான் மேட்டுப்பாளையம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 2 பேர் கொலையாயிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்ற முறையில் அவர்தான் இந்த வழக்கை புலனாய்வு விசாரிக்க எடுத்துக்கொண்டார். விசாரிக்கிற போதே சைத்திட்டம் தீட்டிருக்கிற விவரத்தையும் கூட நேரிலே பார்த்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டு சாட்சியாக போட்டார்கள். இந்த வழக்கை ஒரு சரித்திரபூர்வமான வழக்காக இந்த வழக்கு இன்றைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் சிறப்பு அமர்வு நீதிமன்றம் தற்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு சிறப்பு நடுவர் அவர்கள் விவேகானந்தா அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பினை 4 பேரையும் வினோத் உட்பட சதி என்பது இதில் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள். வினோத்தை பொறுத்தவரை அவர் இதில் குற்றவாளி என்று சொல்லி 448 இந்திய தண்டனை சட்டத்தின்படி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் வீட்டுக்குள் தூந்து அத்துமீறி புகுவது 2 பேரையும் வெட்டி அருவாளால் கொண்டிருக்கிற காரணத்தினால் 302 அதே போல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய 325 என்ற முறையில் குற்றவாளி என்று சொல்லி அவர் நிரூபித்தார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு மிக முக்கியமான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் கொலை குற்றவாளி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் உயர்ந்தபட்ச தண்டனை அதற்கு உண்டான காரணத்தினால் இந்த வழக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பினை இந்த நீதிமன்றத்தில் நம்முடைய சிறப்பு நடுவர் அவர்கள் மாண்புமிகு விவேகானந்தா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி 448 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் என்ற ஹவுஸ் என்ற முறையில் ஓராண்டும் 1000 ரூபாய் விதித்து தண்டனை வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக 2 பேர் இளவர் வர்ஷி பிரியா, கனகராஜ் 22 வயது 2 பேர் கொடூரமாக சாதியை அடிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக காதலித்தாளர் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் 302 பிரகாரம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்த காரணத்தினால் சிறப்பு சட்டமாக இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே 3, 2 மற்றும் 5 சொல்லக்கூடிய அந்த பிரிவின் கீழ் அவர் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகபட்ச தண்டனை கொடுத்திருக்க காரணத்தினால் தனியாக தண்டனை இல்லை என்று கூறியிருக்கிறார். எப்படி இருப்பினும் இது ஒரு கோகுல்ராஜ் வழக்குக்கு பின்னால் தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நாம் பார்க்கின்றோம்.